ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 100 பால்ஸ் டோர்னமெண்ட் மேட்ச் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. லண்டன் ஸ்பிரிட்டுக்கும் ஓவர் இன்வென்சிபிளுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்கா எடுத்துட்டு போகலாம், அது மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு ரிஸ்கா சிவிசி ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெனியோட பிச் ரிப்போர்ட், ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு பிளேயருடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு, அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம அதை கம்ப்ளீட்டா அந்த இதே வீடியோல சொல்லியிருக்கிறோம். இங்க 47 மேட்சஸ்ல 28 ஃபர்ஸ்ட் வின்னும், செகண்ட் வின் பண்ணவங்க 18 பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பிலோ ஸ்கோர் 152 169 தான் அதிக டைம் இங்க 24 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்துக்கோங்க, எபோவ் ஸ்கோர் 215 டைம்ஸும் இங்க ஆயிருக்கு. ஸோ மேக்சிமம் இப்போதைக்கு கரண்டா 180 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் 237, லோ ஸ்கோர் 78 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த 100 பால் டோர்னமெண்ட் மேட்சஸ்ல ஆவரேஜா விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னாலும் சரி, ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 150 பிலோ வந்தாலும் ஆவரேஜா 15 to 14 விக்கெட் இந்த விக்கெட் ஃபால்ல விழுந்துட்டே இருந்திருக்கு. ஆனா இப்போ கரண்டா லாஸ்ட் மந்த் இங்கிலீஷ் T20 பாத்தீங்கன்னா ஸ்கோர் 180 மேலையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ பிச்சோடைய இது எந்த மாதிரி பிச் கொடுக்குறாங்கிறது மேட்சோடைய ரொம்ப மஸ்ட் பிக்கு. அதுதான் மேட்சோட இதே மாத்தும். ஸோ பவுலிங்க்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா இதே மாதிரியான விஷயம் தான் நடக்கும். இங்க நடந்த ரீசெண்ட் மேட்சஸ்லயும் சரி, லாஸ்ட் இயர் 100 பால்ஸ் டோர்னமெண்டா இருந்தாலும் சரி, ஃபேசர்ஸ் தான் இங்க நல்லா டாமினேட் பண்ணிருக்கிறாங்க. 36 விக்கெட்ல ஈக்குவல் விக்கெட் 2 செகண்ட் போத் இன்னிங்ஸ்லயும் கிடைக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்மியா விக்கெட் கிடைக்கிறது. ஆவரேஜா ஒரு இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 விக்கெட்ங்கும் போது ஒரு இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கிட்டதான் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் ஒரு பெர் மேட்சுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தக்கனமான பவுலரை எடுத்துட்டு போனா போதும். மேக்சிமம் இவங்களுடைய டீம்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்க அதிகமா வாய்ப்பு இருக்கும். டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு அப்படியே வருவாங்க. அதுல எத்தனை பிளேயர் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த கன்ஃபார்ம் லைனப்புக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பா பிளே பண்ணுவாங்கன்னா அதே இந்த டீம் அப்படியே பிளே தான் உள்ள பண்ணுவாங்க. லண்டன் ஸ்பிரிட் பொறுத்தவரை டீமோடைய இதுல பாத்தீங்கன்னா வார்னர், வில்லியம்சன் பிளே பண்றாங்க. இப்ப ஜேமி ஸ்மித், ஒலி போப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்டன், இவங்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து வராங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து வராங்க. ஸோ இதுல எத்தனை பிளேயர் பிளேயிங் லெவல்ல வருவாங்க அப்படிங்கறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுலயும் சில பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. ஹெட் பொறுத்தவரை ஓவல் டீம் தான் கம்ப்ளீட்டா ஒன் சைடா வின் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அந்த டீமோடைய பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுலிங்கும் பெரிய அளவுக்கு இல்லை. இப்ப கொஞ்சம் பேட்டினை வில்லியம்சன் எல்லாம் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வென்யூலையும் ஓவல் இன்வென்சிபிள் தான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற டீம் இதுபடி பார்க்கும்போது 70-30 சான்ஸ் உண்டு. ஸோ அந்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம ஜிஎலுக்கு போடும்போது நம்ம ரேங்க் ஆனது டாப்பாக வின் ஆகும் போது கூட வாய்ப்பும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 100 பால்ஸ் டோர்னமெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் மென்ஸோடைய மேட்ச்சு ஓவல் டீமுக்கும் லண்டன் டீமுக்குமான மேட்ச்சு. இப்போ இந்த மேட்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்படி டீம் எடுத்தால் ஜிஎல்ல வின் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். இந்த வென்யூவில் 100 டோர்னமெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பால்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கம்மியாக தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. விக்கெட் ஃபாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக நடந்த T20 பிளாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் 200 எபோவும் 5 மேட்ச்சில் ஆவரேஜாக இங்கே 180 வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரியான பிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பவுலினுக்கு தான் போகிற மாதிரியான பிச்சு தான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்கே டாமினேட் பண்ணி மேட்ச் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோருக்கு போயிடும். இல்லை பேட்டினுக்கு தான் கம்ப்ளீட்டாக போகும் அப்படின்னா இப்போ இந்த இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போச்சுன்னா பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் சிலர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடும். பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரைக் ரேட் வந்து இங்கே வேகமாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பேட்டினுக்கு சாதகமாக இருக்கும்போது பிளேயர்ஸ் நிறைய உள்ளே வந்துட்டே இருப்பாங்க. நம்ம நினைக்காத பிளேயர் கூட உள்ளே அவங்க அந்த இடத்துல வந்துடுவாங்க. இப்போ அதில் பிச்சு எந்த மாதிரி பிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது நார்மலாக பவுலினுக்கு தான் சாதகமாக போகுதுன்னா அது ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் பிச்சு தான், பவுலிங் பிச்சு மாதிரி போயிடும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 to 160 அந்த மாதிரி தான் வரும், இல்லை 150க்குள்ளேயே தான் வரும். விக்கெட் ஃபால் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஃபாஸ்ட்டுக்கு விக்கெட் நல்லாயிருக்கும். இப்போ எந்தெந்த பிளேயர் இங்கே நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறதுனால ஹெவியாக கொண்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கம்மியாகவே பண்ணலாம். இப்போ இதில் பேட்டினுக்கு சாதகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் ட்ரீம் டீம் வந்துடுவார். இங்கே ப்ராக்ரஸன் நல்லாவே இருக்குது. பவுலிங்னு இதாக இருந்தாலும் அவருக்கு எப்படியும் ஒரு 10 பாலாவது போட வாய்ப்பு இருக்கும், இல்லை எப்படியும் ஒரு 5 பால் போடுவார், 5 to 10 பால் போடுவார். பால் கணக்குனா 2 ஓவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஓவருக்கு 5 பால், ஸோ 2 ஓவர் வரைக்கும் போடலாம், இல்லைனா 1 ஓவர் போடுவார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு. நம்ம சிவிசிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் எப்போம்லாம் இவங்க டீம் கூட விளாண்டுருக்காரோ அப்போ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பேட்டிங் அதாவது பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணும் போதும் நல்லா பண்ணியிருக்காரு, பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணும்போதும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சிவிசி ரேஞ்சுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் பண்ணுறவங்க இவங்க 2 பேருக்குள்ளே தான் மாற்றி இந்த டீமில் ஆடும்போது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தக்கனமாக பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ் பொறுத்தவரை அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா T20 பிளாஸ்டில் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெந்நிலையும் ஆவரேஜாக 35 ரன்ஸுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு ட்ரீம் டீம் பிக்கு இந்த இடத்துல இருந்து ஜாக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பும் சாம் கரன் அதிகமாக வர்றதுக்கும் இந்த டீமுக்கு இடையே அதிகமாக இருக்குது. சாம் கரன் எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் to 4 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் பொறுத்தவரை இந்த டீமுடைய நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வென்யூவை பொறுத்தவரை ஆவரேஜாக 1 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள மஸ்ட் பிக்காக இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து சேஃபாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இவங்க 2 பேரையுமே எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. வார்னர் பொறுத்தவரை இந்த வென்யூவை பொறுத்தவரை அவர் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவரை பொறுத்தவரை இந்த வென்யூவை பொறுத்தவரை மேக்ஸிமம் சேஸின் பண்ணால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இல்லைனா பெட்டர் இந்த 2 பேரையுமே இந்த கேட்டகரியிலேருந்து எடுக்கிறது பெட்டரான சாய்ஸ். இந்த கேட்டகரியில் இப்போ டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஜேமி ஸ்மித்து அட்கின்சன்லாம் பிளேயிங் 11க்குள்ளே வந்துட்டாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதில் வில்லியம்சனுடைய ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இப்போ லண்டன் ஸ்பிரிட் டீம் அவங்கள எடுத்து இது பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சரியே இல்லை போனாட்ட அப்படிங்கிறதுனால எடுத்திருக்காங்க. அவர் கண்டிப்பாக பவுலிங்குக்கு ஃபேவராக போச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வில்லியம்சன் உறுதியாக ஒரு ட்ரீம் டீம் இந்த இடத்துல வந்துடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாவ்சன் வராரான்னு பார்த்துக்கிடுங்க. இல்லை இன்ஜரில் இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. டாவ்சன் லோ பிக்கில் இருப்பார். நமக்கு பவுலிங் இங்கே நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இந்த டீமுக்கு போடும்போது நல்லா பண்ணியிருக்காரு. இந்த டீமுக்கு எதிராக லோ பிக்கில் இருந்து எடுக்கிறதா இருந்தால் அவரை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து வில்லியம்சன் ஜார்டன் காஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக இந்த வென்யூவை பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் பிக் வருவார். நீங்கள் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு லைனப் மட்டும் பார்த்துட்டு ஆர்டர் எந்த இடத்துல வராருன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 100 பால்ஸ் தான் நடக்கும். ஸோ வேகமாக பண்ணும்போது அவருடைய இது பின்னாடி போயிடுச்சுன்னா வாய்ப்பு கம்மியாயிரும். ஸோ ஒரு ட்ரீம் டீமாக ஜார்டன் காஸ் எடுக்கலாம். ஒருவேளை அவர் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறாருன்னா எந்த பிளேயர் ரொட்டேஷனில் வருவார் எடுக்கணுங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். இப்போது இதில் 2 விக்கெட் இப்போ ஓப்போப்பும் உள்ளே வராரு அப்படின்னா 3 விக்கெட் கீப்பர் லோ பிக்கில் இருக்காங்க. சாம்பிளின்ஸும் லோ பிக்கில் தான் இருக்கார், ஆலிவர் போப்பும் லோ பிக்கில் தான் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேமி ஸ்மித்தும் லோ பிக்கில் தான் இருக்கார், ஜார்டன் காஸும் லோ பிக்கில் தான் இருக்குது. 4 விக்கெட் கீப்பர் இப்படி பிளெயின் லெவலில் வந்துட்டாங்கனாலே அந்த மேட்சோடைய ப்ரிடிக்ஷன் வேறு மாதிரி போகும். இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி.
ரெண்டாவது சாம்பிளின்ஸ் பொறுத்தவரை சேஸின் பண்ணால் மஸ்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். அந்த இடத்துல கூட ஜார்டன் காஸை லீவ் பண்ணலாம். அப்படி ஜார்டன் காஸை லீவ் பண்ணும்போது இந்த ஃபெரேரியா ரொட்டேஷன் பிக்கில் மஸ்ட்டாக எடுக்கணும். இப்போ சேஸின் பண்ணுறாங்கன்னா சாம்பிளின்ஸ் ஃபெரேரியாவை ட்ரை பண்ணலாம். பொதுவாக இந்த மேட்சுக்கு வந்து ஃபெரேரியாவை ட்ரை பண்ணுறது பெட்டரான சாய்ஸு. அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக 5 to 10 பால் 2 ஓவருக்குள்ளே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு விக்கெட்டு ப்ளஸ் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு லோ பிக்கு இந்த இடத்துல இருந்து இவர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டாம் கரன் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி ஜேசன் பேண்ட்ரஃப் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல டக்குன்னு விக்கெட் எடுப்பார். அவர் இந்த பிபிஎல் மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வென்யூ பவுலினுக்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா போத் இன்னிங்ஸுக்குமே அவர் சப்போர்ட்டு நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டார்னா இன்னும் கொஞ்சம் வீசி அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து நம்ம சொன்ன இதில் சாம்பிளின்ஸை இன்னிங்ஸ் வைஸ் செகண்டில் ட்ரை பண்ணலாம். ஃபெரேரியாவா ஜார்டன் காஸாங்கிறதுல இப்போ நீங்கள் பவுலிங் தான் சப்போர்ட் ஆகும்னா ஃபெரேரியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அவங்க இதோடைய ரொட்டேஷன் பிக்கு. ஸோ ஒரு டீமில் வச்சு எடுத்து இன்னொரு டீமில் ரிமூவ் பண்ணி பாருங்கள். அடுத்து டாம் கரனும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஜேசன் பேண்டரஃப். இந்த 4 பேரில் இருந்து கண்டிப்பாக 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். டர்னர் பொறுத்தவரை ரெக்கார்டு வந்து இந்த இடத்துல வீக்காக இருக்குது. ஹெட் டு ஹெட்டும் வீக்காக தான் இருக்குது. நீங்கள் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் லைனப்பில் கொஞ்சம் 4th டவுனில் தான் 4th இல்லைனா 5th டவுனில் வருவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் டாப் ஆர்டரில் வர்றதில் லோ பிக்கு வந்து ஜெனிங்ஸ். இவர் தான் அநேகமாக மேக்ஸிமம் ஓப்பனிங் பண்ணுவார். அப்படி இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு டீம்லையாவது உங்கள் டீமில் நீங்கள் கண்டிப்பாக வச்சு எடுக்கணும். பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலோ 10 தான் இருக்குது. ஸோ அவர் வேகமாக அடிச்சாருன்னா ஸ்ட்ரைக் ரேட்டும் ஏறும், நம்ம ரேங்க்கும் ஏறும். ஸோ டாப் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு லோ பிக்கு வந்து கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த 100 பாலில் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் விஷயமே. அவர் ஒரு 20 பாலில் ஒரு 40 ரன்னு 50 ரன்னுக்கு மேலே டக்குன்னு வேகமாக பண்ணுறாரு, இல்லை 10 பால் பிடிச்சி 30 ரன்னு அடிச்சிட்டாரு அப்படின்னா கூட அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் படி பாயிண்ட்ஸும் இப்போ பாயிண்ட் சிஸ்டம் மாற்றினதுனால ஏறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்வுட் போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா பவுலினுக்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அதே மாதிரி இந்த கேட்டகரியில இருந்து பவுலிங் கண்டிஷனுக்கு தான் போகுதுன்னா இந்த இடத்துல இருந்து 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லோ பிக்கில் தான் இருக்காங்க. மேபி நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி இவங்க எல்லாருமே 50% வரலாம். இதில் முகமது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா மஸ்ட் பிக்கு ட்ரீம் டீம் வந்துடுவார். எல்வுட் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் எஸ் முகமது எடுக்கலைன்னா நீங்கள் கிளெஸ்ஸனை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து 2 பேர் பவுலிங் இதுலேயும் ஜெனிங்ஸை ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து இவங்க இதில் எல்லாமே லோ பிக் தான். இதில் இருந்து மேக்ஸிமம் இப்படி தான் பிளெயின் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா 3 பேர் to 2 பேர் உறுதியாக வந்துடுவாங்க. சேஃப் பிக்காக எல்வுட்டு முகமது பவுலிங்க்கு போகுதுன்னா, ஏன்னா இவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டானாலே டாப் ஆர்டரில் வர ஜெனிங்ஸ்க்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேட்டகரி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஹிக்கின்ஸ் பொறுத்தவரை T20 பிளாஸ்டில் அருமையாக விளையாண்டுறாரு. பவுலிங்லேயே ட்ரீம் டீம் வந்துடுவார். அது போக பேட்டிங் கிடச்சா கொஞ்சம் முன்னாடி கிடச்சா இன்னும் பெருசாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இல்லை பின்னாடி தான் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிச்சிருவார். அதுவும் குயிக்காக அடிச்சிருவார். ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டு வேகமாக ஏறும். அதே நேரத்தில் பவுலிங்கில் 2 விக்கெட் 1 விக்கெட் 3 4 விக்கெட் இந்த மாதிரி விக்கெட் 2 விக்கெட் அப்படின்ட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ இதில் இவர் லோ பிக்கில் இருக்கார். ரிஸ்காக ஜிஎலுக்கு நீங்கள் கேப்டன் அளவுக்கே ட்ரை பண்ணலாம். எல்லாரும்
வேறு பிளேயரை ட்ரை பண்ணும்போது எல்லாரும் வில்ஜாக் சாம் கரனே ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிக்கை ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 ஓவர் போட்டுருவார். 15 பால்ஸ் உறுதியாக போடுவார். 4வது ஓவர் வந்து அவர் விக்கெட் எடுக்கிறத வச்சு அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டீமில் எப்படி அவரோ அதே இந்த டீமில் ஸ்கிரிம்ஷா இவர் பொறுத்தவரை இங்கே இந்த இப்போ நடந்த ரீசன்ட் ஃபார்ம் T20யில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருனாலும் இந்த வென்யூ ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ 2 இன்னிங்ஸ்லையுமே இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பாயிரும். ஸோ முகமதா ஸ்கிரிம்ஷாவில் ஒருத்தங்களை எடுத்தால் போதுமானது. முகமது ஸ்கிரிம்ஷா இந்த ரெண்டு பேருமே லோவில் தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தங்களை எடுத்தால் இந்த இடத்துல இருந்து போதும். அதே மாதிரி ஹிக்கின்ஸை நீங்கள் மஸ்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. ஸ்மால் லீக் விளையாட பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவரை வச்சே நீங்கள் மொத்தமாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் மேட்ச் மாறிடும். அதே மாதிரி சாஃப்டர் இல்லைனா ரஷீத் கானில் இருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஸ்பின்னுக்கு வந்து கம்மியாக தான் சப்போர்ட் ஆகும். அதில் இந்த டாவ்சன்லாம் வந்தால் கண்டிப்பாக ஒரு விக்கெட் அவர் எடுத்துருவார். சாஃப்டரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாயிரும். மேக்ஸிமம் இவங்க வந்து 3 ஓவர் இவங்க 3 ஓவர்லாம் போடுவாங்க. ஸோ 2 விக்கெட் இந்த இடத்துல வரதுக்கும் வாய்ப்பாயிரும். ஸோ இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் 2 பேர் ரிஸ்காக எடுத்தா நீங்கள் சேஃப். இன்னும் ரிஸ்காக எடுக்கிறீங்கன்னா இவரை செகண்ட் இன்னிங்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். மேட்சோட கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குன்னா, எல்லாருமே ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்க நாலும் சரி, ப்ரைவேட் கான்டெஸ்ட் என்ன ப்ளே பண்ணாலும் ஓவல் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணி 90% பேர் போடுவாங்க. லண்டன் டீமுக்கு வந்து ஒரு 10% பேர் தான் சப்போர்ட் பண்ணி போடுவாங்க. வென்யூ ப்ராக்ரஸ் படியும் டீமோட ஸ்ட்ரென்த்து படியும் இப்படி தான் போகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் நடக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த வார்னர் வில்ஜாக்ஸு அவங்க டீமில் நம்ம சொன்ன முக்கியமான அந்த பேட்ஸ்மேன், இப்போ மேட்சன் வந்தால் மஸ்ட்டு பிக்கு லீவ் பண்ணிடாதீங்க. அவர் ஒரு லோ பிக்கில் ரொம்ப மஸ்ட் பிக்கு இந்த வென்யூவில் நல்லா ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அடிக்கும் போது அவங்க வந்து மேட்ச் உள்ளே வர முடியும். ஸோ அப்படி வராங்க அப்படின்னா லண்டன் ஸ்பிரிட்டுக்கு இவங்க 70% வின்னாக வாய்ப்புனா அவங்களுக்கு 30% உண்டு. அந்த 30% வேற வச்சு நம்ம டீம் மேக் பண்ணும்போது தான் ஜிஎல் பெருசாக வின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் டீம் போடுவாங்க. ஸோ நீங்கள் லண்டன் ஸ்பிரிட்டுக்கு சப்போர்ட்டாகவும் ஜிஎல்லில் டீம் போடுங்க. நம்ம சொன்ன பிளேயர் வச்சுலாம், வில்லியம்சன், மேட்சன் இந்த மாதிரி பிளேயர், அப்புறம் பவுலரில் சொன்ன பிளேயர் அவங்கள வச்சுலாம் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்ஜாக் சாம் கரனுக்கு தான் சிவிசி ஸ்மால் லீக் கொடுப்பாங்க. நீங்கள் பெட்டராக அவங்களையே ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க சிவிசி அப்படியே ட்ரை பண்ணலாம். வில்ஜாக்ஸுக்கு கேப்டன், இல்லைனா சாம் கரனுக்கு வைஸ் கேப்டன், இல்லை சாம் கரனுக்கே கேப்டன் இவருக்கு வைஸ் கேப்டன், இதே பெட்டரான சாய்ஸு. நீங்கள் பவுலிங்க்கு தான் போகும்னா வில்ஜாக்ஸுக்கு பதிலாக வேணால் ஆல்ரவுண்டரில் ஒரு பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர் ரெண்டும் போடுறவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி ரஷீத் கான் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். ஆனால் விசி அளவுக்குலாம் வருவாராங்கிறது ஒரு சின்ன டவுட்டு இந்த வென்யூவை பொறுத்தவரை. அதே மாதிரி மேட்சன் பண்ணார்னா ரிஸ்க்கு ஜிஎல் ட்ரை பண்ணிங்கன்னா கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு இதில். அதே மாதிரி இவங்க வில்லியம்சனுக்கு ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அவர் எப்படியும் ஒரு லெவல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணுறாரு 100 பால் அவர் இந்த டீமில். ஸோ மேபி எடுக்கும் போது ஒரு பிளேயராக எடுங்க. அவர் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் விசி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹிகின்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. T20யில் லோ பிக்கில் இருக்கார். ஜிஎலுக்கு ரிஸ்க் பிக்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜேசன் பேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஜிஎலுக்கான பிக்கு வருவாங்க. நம்ம சொன்ன பிளேயரை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எல் ப்ளே பண்ணுறவங்க சேம் கான்செப்ட் தான். 9 பேர் 50க்கு எபோவ் எடுத்துக்கோங்க. 2 பேர் நம்ம சொன்ன அந்த லோ பிக்கை ட்ரை பண்ணலாம். அதில் விக்கெட் கீப்பரில் கண்டிப்பாக லோ பிக்கு இந்த மேட்ச் உறுதியாக வரும். ஏன்னா இருக்கிறத ஃபுல்லாமே லோ பிக்கு தான். 2 பேர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும்.
ஸோ அந்த இதை நம்ம யாரை சொன்னோமோ அவங்கள இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் ஒரு லோ பிக் இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பவுலரில் கண்டிப்பாக லோ பிக் வராமல் இந்த மேட்ச் இருக்காது. ஒன்று இல்லை ப்ளஸ் கூட ஒன்றே வரும். நீங்கள் ஆனால் ஸ்மால் லீக் பொறுத்தவரை இந்த மேட்ச் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, விக்கெட் கீப்பரில் ஒரு இது எப்படியும் லோ பிக்கில் தான் இருக்கும், எடுத்துப்பீங்க. பேட்ஸ்மேனில் ஒரே ஒரு லோ பிக்கு, பவுலரில் 2 லோ பிக் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டரில் ஒரு லோ பிக். நீங்கள் பேட்ஸ்மேனில் சேஃபாக போனீங்கன்னா ஆல்ரவுண்டரும் பவுலர்லேயும் லோ பிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம சொல்கிற வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராசஸ் கிடைக்கும். தேங்க்யூ.